ஒரு நாள் இயேசு ஜனங்களுக்கு இன்னொரு உவமையை சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த மனிதன் தன் நிலத்தில் சிறந்த நல்ல விதையை மட்டும் தேர்ந்தெடுத்து அன்போடு தனது வயலில் விதைத்தான். எல்லாம் நேர்த்தியாகவும் நன்றாகவும் தொடங்கியது. ஆனால் ஒரு இரவு அவனும் அவன் வேலைக்காரர்களும் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அவனுடைய எதிரி ரகசியமாக வந்து அந்த கோதுமை வயலில் களை விதையை விதைத்துவிட்டு போய்விட்டான். காலம் சென்றது, விதைகள் முளைத்தன, கோதுமை வளரத் தொடங்கியது. அப்பொழுதுதான் கோதுமையுடன் சேர்ந்து களையும் வளர்ந்து கொண்டிருப்பது தெரிந்தது. இதை கண்ட வேலைக்காரர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் விவசாயியிடம் வந்து சொன்னார்கள், ஆண்டவரே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை தானே விதைத்தீர், அப்படியெனில் இந்த களை எங்கிருந்து வந்தது என்று கேட்டனர். அதற்கு அவர் அமைதியாக பதிலளித்தார், இதை என் எதிரி செய்திருக்கிறான். அப்பொழுது வேலைக்காரர்கள் கேட்டார்கள், அப்படியெனில் நாங்கள் போய் இந்த களைகளை பிடுங்கி விடட்டுமா என்று கேட்டனர். விவசாயி உடனே சொன்னார், இல்லை, நீங்கள் களை பிடுங்கும் போது கோதுமை சேர்த்து பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் ஒன்றாக வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் நான் அறுவடையாளர்களிடம் சொல்வேன், முதலில் களைகளை பிடுங்கி கட்டி தீயில் போடுங்கள், கோதுமையை என் களஞ்சியத்தில் சேமித்து வையுங்கள் என்பேன் என்றார். இதை சொல்லி இயேசு அந்த ஊமையை முடித்தார். இயேசுவே பின்னர் இந்த ஊமையின் அர்த்தத்தை தம் சீஷர்களுக்கு விளக்கினார். விதை விதைப்பவர் மனுஷகுமாரன், வயல் உலகம், நல்ல கோதுமை ராஜ்யத்தின் மக்கள், களை தீயவன் பெற்ற மக்கள், எதிரி சாத்தான், அறுவடை காலம் உலகத்தின் முடிவு, அறுவடையாளர்கள் தூதர்கள். நம் வாழ்க்கைக்கான பாடம், தேவனுடைய பிள்ளைகளும் தீமை செய்கிற துன்மார்க்கர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இயேசு சொல்கிறார், நான் பாவிகளை ரட்சிக்கவே உலகிற்கு வந்தேன். காலம் தாமதிக்கிறது என்று களை செடி வளர்கிறது போல நாம் பாவத்தில் வளராமல் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நாட்களில் கோதுமை மணி போல வளர்ந்து நம் தேவனோடு பரலோக ராஜ்யத்தில் சேருவோம்.